செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். தாக்கத்தை ஏற்படுத்தி யாரும் சொல்லலாம்ல. ஆனா வெற்றி பெறக்கூடிய யாரு? திமுக கூட்டணி தானே வெற்றியை பெறும். வலுவான நிலையில் இன்னைக்கு நாங்க தானே இருக்கோம். அரசு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கு. திமுக கூட்டணியில ஒரு 11 கட்சி வலுவான கட்சி இருக்கு. ஒட்டுமொத்த ஒற்றுமையில் இருக்கா. தமிழ்நாட்டில் பிரிவினைவாத சக்தி, மதவாத சக்தி நுழையக்கூடாதுன்றதுல, பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்றதுல ஆணித்தரமான கருத்தை வச்சு கூட்டணி அமைச்சிருக்கா. நிச்சயமா இந்த திமுக கூட்டணி தானே ஜெயிக்கும். எனக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீங்க என்னங்க, உண்மையிலே நல்ல நடிகர், அதிக பணம் வாங்கி ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்தவர் விஜய். அவருக்குண்டு ரசிகர் பட்டாளம் இருக்கத்தான் செய்யும். அந்த ரசிகர் பட்டாளம் மட்டும் ஓட்டு போட்டா ஜெயிக்க முடியாது. பப்ளிக்னு இருக்காங்கல்ல, பொதுமக்கள் 30-40% அவங்க ஓட்டு போட்டா தான் ஜெயிக்க முடியும். அவங்க யாரை டிசைட் பண்ணி முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர். ரைட்டா? இருக்கிற கூட்டத்தில் ரோட்ல பார்த்துட்டு நீங்க இவர் தான் முதலமைச்சர், அவர் தான் முதலமைச்சர் தான் நாங்கள் நம்ப முடியாது.